ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம விக்ரம் நடிப்புல வெளியான வீர தீர சூரன் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீர தீர சூரன் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா பையன் அவங்க வந்து ஒரு பெரிய தாதா ரவுடிங்க. அப்புறம் வந்து ஒரு போலீஸ்காரர் எஸ்ஐ, அவருக்கும் அந்த கும்பலுக்கும் ஆல்ரெடி ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கும். இதன் மூலியமா அவங்கள இவர் போடணும்னு நினைப்பாரு, இவரு வந்து அவங்க ரெண்டு பேரும் போட்டுருணும்னு நினைப்பாங்க. இது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னாள் ரவுடியான காளிய ஏற்பாடு பண்ணுவாங்க. காளி வந்து அந்த போலீஸ்காரரை போடுறதுக்கு வராரு, எதாவது எஸ்ஐ சூர்யா போடுறதுக்கு வராரு. வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து தவறுதலா ஒரு மிஸ்ஸிங் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னாச்சு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இது வந்து ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் டிராமா தான். எல்லாரும் வெட்டு, கத்தி, துப்பாக்கி சூடு, ஃபைட்டு, ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்கிறதுனால இந்த படம் வந்து ஒரு குழந்தைகள் தவிர்த்துறது நல்லது. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இன்னொரு விஷயம்னா, இந்த படத்துல வந்து ஹீரோயினே துஷாரா விஜயன் பண்ணிக்கிறாங்க. அவர் வந்து விக்ரமனுடைய மனைவியா வராங்க. அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் கொடுத்து கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி சீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் படம் சூட்டு பிடிச்சது இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து இந்த படத்துல வில்லனை பண்ணி இருக்குது சுராஜ். அவர் தான் அந்த வில்லனோட பையனா வருவாரு. அவருக்கு கொடுத்த போர்ஷனை உண்மையிலே பிரமாதமா பண்ணி அசத்திருப்பாரு. மலையாளம் கலந்த தமிழ் பேசி நம்மள ரொம்ப ரசிக்கும்படியாகவும் நல்லா ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. கோவப்படுற இடத்துல கோவப்படுற மாதிரியும், அது வந்து ஒரு பட்டியல் உள்ளுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. 3 பேர்த்தையும் விலங்கு போட்டு பின்னாடி கை கட்டி அந்த சீன்ல எல்லாம் உண்மையிலே ஒரு மனுஷன் சூப்பரா நடிச்சிருப்பாரு அந்த சீன்ல. அது போக அந்த லென்த் சீன்ல அருமையா நடிச்சிருப்பாரு. இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல போய் அவருக்கு தான் கொஞ்சம் ஸ்கோப் அதிகமாகவும் கொஞ்சம் சீன்கள் நிறைய இருக்கிற மாதிரியும் இந்த படத்துல பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அடுத்தபடியா நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, எஸ் சூர்யா அவருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான, அவர் வந்து எந்த படத்துல எடுத்தாலும் சரி அவருடைய கேரக்டர் கரெக்டா பண்றதுல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருப்பாரு. இந்த படத்துலயும் அது போலதான் அவர் கொடுத்த அந்த போலீஸ் கேரக்டருக்கு கச்சிதமா பொருந்துற மாதிரி பண்ணுவாரு எல்லா விஷயத்தையும். அவருக்கு அவர் நல்லவனா இருப்பாரு. இதே போலதான் எல்லாருக்கும் இந்த படத்துல அவங்கவுங்க நல்லவங்களா இருப்பாங்க. அதுதான் இந்த படத்தினோட ஒரு பிளஸ் கூட. சந்தர்ப்பம் வரும்போது அவர் கூட பேசுவாரு, சந்தர்ப்பம் முடிஞ்சோடனே இவர் கூட பேசுவாரு. 2 பேர்த்தையும் அனுப்பிச்சுட்டு இவர் தனியா ஒரு பிளான் போடுவாரு எஸ் சூர்யா. அந்த சீன்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் வந்து நம்ம சியான் விக்ரம் தான். சியான் விக்ரமனோட நடிப்புனா என்ன, அவர் வந்து எப்படி ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் காட்டுவாரு அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்துல வந்து ஒரு பிரமாதமா ஒரு சூப்பரா சொல்லிக்கிறாங்க. இன்னொரு படி மேல போய் சியான் விக்ரமுக்கு வந்து அவரோட ரசிகர்கள் கொண்டாடும்படியா அந்த படத்தை அமைச்சிருக்கிறது உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து ஒரு வியக்கத்தக்க விஷயமா இருக்குது. இந்த படத்துல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. மியூசிக் உண்மையிலேயே பரவாயில்ல இந்த படத்துல. அந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. மியூசிக்கும் ஜிவி குமார் பிரகாஷ்குமார் வந்து உண்மையிலே இந்த படத்துல நல்ல மியூசிக் கொடுத்திருக்காரு. அது போக தேனி ஈஸ்வரனுடைய அந்த ஒளிப்பதிவு அருமையா இருக்கு. நல்ல ஒரு நீட்டான ஒளிப்பதிவு. அந்த லென்த் சீன்லாம் உண்மையிலே வேற லெவல் பண்ணிருப்பாங்க. அது எத்தனை டேக் எடுத்தாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா உண்மையிலேயே அந்த டேக் வந்து பிரமாதமா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய அந்த சீனு, அது நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வரக்கூடிய எல்லா கேரக்டரும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் சூப்பரா நடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்களோ அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கரெக்டா நடிச்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ராவா நடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் தான். அவர் வந்து ஒரு உயிரை பணையம் வச்சு ஒரு சில சீன்கள் நடிச்சிருப்பாரு. அந்த ஃபைட் சீன் எல்லாம் உண்மையிலே வேற லெவல் பண்ணிருப்பாரு. மனுஷன் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு இந்த படத்துல. நீங்க படத்தை பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இந்த படத்துல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு மைனஸா நான் எதிர்பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வரக்கூடிய அந்த லென்த் தான். 2.25 மணி நேரமா இந்த படம் ஓடிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரோல் வரல இவங்க வந்து ஒரு விறுவிறுப்பான கதை கொடுத்துட்டு இன்ட்ரோலுக்கு மேல ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து ஒரு தேவையில்லாம ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க, கல்யாண காட்சி. அந்த காட்சி இல்லைன்னா கூட ஒன்னும் பெருசா அந்த படத்துக்கு ஒன்னும் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. அதை கொஞ்சம் ஸ்கிரிப்பா கட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஷார்ட்டான ஒரு ஆக்ஷன் மூவி நம்ம பார்த்ததான ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, கேரக்டர்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே இன்டர்வல் ஆயிரும். ஏன்னா யாருக்கு என்னென்ன கேரக்டர்னு சொல்லி நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் பழசுல பதியாது. காலியா வரக்கூடிய அந்த கேரக்டரை அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணும்போது விக்ரம் வந்து எச் சூர்யாவுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு தான் போவாரு, கொல்றதுக்கு தான் போவாரு. ஆனா ஹெல்ப் பண்ணுவாரு. அதே போல அவங்கள எச் சூர்யா நல்லவர் நினைச்சுக்கின்னு இவரை கொண்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனா இது வந்து ரிவெஞ்ச் டிராமா தான். ஆல்ரெடி இது வந்து வீரதீர சூரன் வந்து இது செகண்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இனிமேல் தான் விட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செகண்ட் பார்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. விக்ரம் ரசிகர்ல கண்டிப்பா இது வந்து சூப்பரா என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க. அது போக இந்த படத்துல சீன்கள் வந்து ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் இந்த அளவுக்கு வன்முறை தேவையா அப்படின்னு யோசிக்க தோணுது. இருந்தாலும் இந்த படத்தை வந்து நீங்க ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு உண்டான ஒர்த்தான படம் தான் இது. இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் கிடையாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஹிட்டான படம் தான். இந்த படத்தை நீங்க ஒரு டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
விக்ரம பிடிக்குதோ இல்லையோ இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாத்தையுமே பிடிக்கும். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.